வரும். மனிதர்கள் 3 லட்சம் வருஷமாக பூமியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மனிதர்கள் வந்து ஹோமோசப்பியன்ஸுங்கிற ஸ்பீஷீஸை சேர்ந்தவங்க. இந்த ஹோமோசப்பியன்ஸுங்கிற ஸ்பீஷீஸ் ஹோமோ எரக்டஸ்ங்கிற ஸ்பீஷீஸ்லேருந்து வந்திருக்கு. ஹோமோ எரக்டஸ்ங்கிற ஸ்பீஷீஸ் வந்து ஹோமோ ஹபிலிஸ்ங்கிற ஸ்பீஷீஸ்லேருந்து வந்திருக்கு. ஹோமோ ஹபிலிஸ்ங்கிற ஸ்பீஷீஸ் வந்து ஆஸ்ட்ரலோபித்தகஸ்ங்கிற ஸ்பீஷீஸ்லேருந்து வந்திருக்கு. இந்த மாதிரி எவல்யூஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ், பரிணாம வளர்ச்சி, அதுதான் வந்து மனுஷங்க உருவாகிறதுக்கு காரணம். அந்த காலத்தில் மனுஷ குரங்குகள் மாதிரி இருந்ததுலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு மனுஷங்க வந்துட்டாங்க. மனுஷங்க 3 லட்சம் வருஷமாக பூமியில் வாழ்ந்துட்டுருக்காங்க. முன்னாடி டைனாசர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தபோது மனுஷங்களுடைய மூதாதையர்கள், சின்ன சின்ன மிருகங்கள், அதெல்லாம் மரப்பொந்து குஞ்சு வந்துச்சு டைனாசருக்கு பயந்துக்கிட்டு. அப்புறம் பூமியில் ஒரு பெரிய கல் வந்து மோதினதுனால டைனாசர்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த சின்ன மிருகங்கள் வெளியில் வந்து தைரியமாக வாழ ஆரம்பிச்சது. அந்த மிருகங்கள்லேருந்து தான் மாறி மாறி பரிணாம வளர்ச்சினால் மனித குரங்குகள், அதுக்கப்புறம் மனுஷங்க வந்தாங்க.